பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சிறை தண்டனையை நீதிபதி வாசித்த உடனேயே நீதிமன்ற வளாகத்திலேயே அமைச்சர் பொன்முடியின் மனைவி கதறி அழுதிருக்கிறார். பொன்முடி தரப்பிலிருந்து தண்டனை வேண்டாம் என நீதிமன்றத்திலேயே கெஞ்சியுள்ளனர் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும். இச்சம்பவம் நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். நீதிபதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்க வந்த உடனேயே அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும் தண்டனை வேண்டாமையா என கெஞ்சி கூறி நீதிமன்றத்திலேயே அழுதிருக்கின்றனர். இதனால் நீதிபதி அவர்கள் ஒரு பதட்ட நிலைக்கு போய்விட்டதாகவும் கூறப்படுகிறது. திமுக வரலாற்றிலேயே அமைச்சர்கள் இவ்வாறு நீதிமன்றத்தில் கெஞ்சியது இதுவே முதல் முறை எனவும் கூறப்படுகிறது. இறுதியாக தங்களோட வயதை கருத்தில் கொள்ள வேண்டும் நீதிபதி ஐயா, வயதையும் மருத்துவ காரணங்களையும் கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்குங்கள். நீதிபதி முன்பு அமைச்சர் பொன்முடி தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்கள் வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்பது எங்களுடைய வயதை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் கூறி கதறி எழுதியிருக்கின்றனர். இவ்வாறு கூறியதை கேட்டு நீதிபதி அவர்களும் தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கிறார். தீர்ப்பை வாசித்து சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவிக்கும் சேர்த்து இருவருக்குமே 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றனர். இவ்வாறு தீர்ப்பை வாசித்த உடனேயே அமைச்சர் பொன்முடியின் மனைவி விசாலாட்சி நீதிமன்றத்திலேயே கதறி அழுதிருக்கிறார். அவரை உடனடியாக திமுக வழக்கறிஞர் ஆறுதல் கூறியிருக்கிறார். இவ்வாறு நீதிபதி முன்பே பொன்முடியின் மனைவி அழுதிருப்பது நீதிமன்றத்திலேயே ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதியாக இருவருக்குமான தண்டனையை 30 நாட்கள் நிறுத்தி வைத்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார். 1 மாதத்திற்கு பிறகு இவருடைய தண்டனை காலம் பொருந்தும் என கூறியிருப்பதால் 1 மாதத்திற்குள்ளாக இவர்கள் மேல்முறையீடு செய்வதாக இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இறுதியாக தீர்ப்பு முடிந்தவுடன் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவியும் அழுது கொண்டே நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றனர். 30 நாட்களுக்குள்ளாகவே தண்டனையை ரத்து செய்ய கோரியும் இல்ல இந்த தண்டனை பற்றி அதிருப்தி இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். இந்த தீர்ப்பானது உறுதியான உடனேயே அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பதவியில் இருந்து தற்பொழுது விலகுகிறார். அமைச்சர் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி தற்போது காலாவதியாகிவிட்டது. அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்போது தொடர முடியாது. 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே சிறை தண்டனை கிடைத்தால் மட்டுமே அவர் அமைச்சர் பதவியாக இருக்கட்டும், இல்லையெனில் தேர்தலிலாக இருக்கட்டும், குறைந்தபட்ச தண்டனை கிடைத்து விட்டாலே அவர்கள் அடுத்த தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தற்போது பொன்முடி அவர்கள் வரக்கூடிய 6 வருடங்களில் தேர்தலிலும் நிற்க முடியாது. ஏறத்தாழ அமைச்சரின் பொன்முடியின் அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை போல் அமைச்சர் பொன்முடியும் கூடிய விரைவில் புழல் சிறைக்கோ இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறைக்கோ அனுப்பப்படுவார் எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அமைச்சர் பொன்முடியை எப்படியாவது இந்த தண்டனையில் இருந்து காப்பாற்றுவதற்காக திமுக வழக்கறிஞர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இந்த தண்டனையை ரத்து செய்வார்களா, இல்லையெனில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தாலும் இந்த தண்டனையைத்தான் அவர்களுக்கு கிடைக்கும் என நினைக்கிறீர்களா? பொன்முடிக்கு இந்த தண்டனை கிடைத்தது சரியா தவறா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.